இன்னொன்னு தூண்டில் பாலங்கள் போடுறாங்க. தூண்டில் பாலங்கள் வந்து ஒரு 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 பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அதாவது ஒரு கடல் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு கடல்ங்கிறது ஒரு பெரிய பரப்பளவு. ஓகே. அது வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஒரு பெரிய நிலத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கடல் நம்மளோட ரொம்ப கடல் பெருசு. பெருசு இல்ல. ஆல்மோஸ்ட் 70 to 75% கடல். நீங்க அந்த கடலுடைய ஒரு திசைய ஒரு ஒரு அந்த ஒரு ஃபோர்ஸ வந்து நீங்க ஒரு தூண்டில் பாலங்கள் மூலமா நீங்க தடுக்குறீங்க. அப்ப இன்னொரு இடத்துல அரிக்கும்ல. இது ஒரு நேச்சுரல் சயின்ஸ் எஸ். தானே. அப்ப நீங்க முதல்ல அலையரிப்பு தடுப்பு சுவர்கள் கட்டணும். அதே வேளையில தூண்டில் பாலங்களும் கட்டணும். ஸோ இந்த ஒரு அந்த மெத்தட பயன்படுத்துறது இல்ல, கிடையாது. இல்ல. ஓகே, இப்ப ஓகே. நீங்க அதாவது என்ன பண்றாங்கன்னா, நீங்க ரொம்ப அழுறீங்களா? உங்களுக்கு கொஞ்சோண்டு சாக்லேட் தருவேன். நீங்க ம். அழவே இல்லையா? சரி பசிக்கல போல அப்படி விட்டுறேன். இல்லாட்டி கொஞ்சமா உங்களுக்கு சாப்பாடு தருவேன். ஸோ அரசியல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் வந்து அவங்களுடைய காயங்களையும் மறந்துடுறாங்க. அவங்களுக்கு நான் எதிர்கால கனவுகளும் அவங்களுக்கு வந்து பெருசா இல்ல. நிகழ்கால தேவைகள் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த தேவைகள வந்து முழுமையா சந்திக்கணும்னு கூட இந்த ஒரு அரசியல்வாதி நினைக்கல. இவ்வளோ குடுத்தா போதும். இப்போ நம்ம இப்போ நம்ம அரசியல நம்ம பேசிட்டு இருக்கிறனால, பிஜேபி அப்படின்னாலே வந்து ப்ரோ டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம ம். பேசுறோம் இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோயில் ம். மாநகராட்சி. யூ கம் டு நாகர்கோயில் இல்லாட்டி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப தரமான சாலை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நாகர்கோயிலின் எம்எல்ஏ மதிப்பிற்குரிய எம்ஆர் காந்தி அவர்கள். சரி. ஒரு பிஜேபியோட எம்எல்ஏ தானே. ஆமா. நீங்க ஸ்டேட்ல இல்லைனாலும் சென்ட்ரல்ல இருக்கீங்கல்ல. உங்களுக்கு தான் நிறைய ஃபண்ட்ஸ்ல இப்போ எல்லாமே வந்து அப்படிதானே வருது. தமிழ்நாட்ட தான் கவனிக்க போறேன்றாரு அமித்ஷா. அப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுல்ல. ஆ. நீங்க கேட்டு வாங்கி உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தரமான ஒரு மாநகராட்சியா நீங்க ஏன் நாகர்கோயில மாத்தல? நாங்க நம்பியிருப்போம்ல. நீங்க பேசுற ப்ரோ டெவலப்மெண்ட் ஆமாப்பா இங்க ஒரு எம்எல்ஏ நடத்தி காட்டிட்டாருப்பா ம். அப்படின்னு நாங்க நம்பியிருப்போம்ல. உங்களுக்கு நீங்க அப்போ உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் என்ன? நீங்க ஓகே. பேசுறது ஒண்ணு இருக்கு. ப்ரோ டெவலப்மெண்ட்றீங்க. ஆனா இங்க நம்ம ரியாலிட்டிய பார்க்கும்போது ஒரு மாநகராட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தின் கேபிட்டல் இந்த அளவுக்கு ஒரு பாதாளை சாக்கடை திட்டத்த உங்களால நிறைவேத்த முடியல. சாலைகள் அவ்வளோ குண்டும் குழியுமா பழுது. எல்லாமே மோசம். கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ டிசாஸ்டர். ஓகே. அவ்ளோ மோசமா இருக்கா ஆமா. கன்னியாகுமரி? ஓகே. ஸோ இப்படி இருக்கிற ஒரு இடத்துல நீங்க குடுக்குற வாக்குறுதிகள், நீங்க சொல்ற எல்லாமே வந்து அ எல்லாமே ரொம்ப போலியா இருக்கே. ம். ரியாலிட்டி இல்லையே அங்க. அப்ப எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தான், நீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க. பட் உங்களுடைய மாநகராட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே திமுக, அதிமுகவா இருக்காங்க.